ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா be consistent. நம்முடைய ஆண்டன் குட்டியோட ரிசல்ட் வந்திருக்குது. What 3 things you did? Only tell 3 things, okay? நேத்தைக்கு வந்துருச்சு, பட் எனக்கு நேத்தைக்கு வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. கேட்டிங்களா? You get burnt out. பார்த்தீங்களா ஜென்சி கிட்ஸ். ஜிசிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட் லெவல்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப்ல வந்து ஆண்டன் குட்டி பிள்ளையா இருக்கும்போதே எல்லாருக்கும் தெரியும் ஆண்டனை. அதிகமாக எங்கே பொழைச்சி இந்த பையன் வரப்போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு அப்பா அம்மாவாக பயந்துட்டே இருந்தோம். எடுத்து பிடிச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன் மக்களே. நீ இதுனா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் மக்களே என்ன வருக அண்ணா வருகுன்னு சொல்லி நம்முடைய ஆண்டன் குட்டியோட ரிசல்ட் வந்திருக்குது. நேத்தைக்கு வந்துருச்சு, பட் எனக்கு நேத்தைக்கு வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. கேட்டிங்களா? ஏன்னா அவர் ரிசல்ட் வந்தது நான் கூட போனோம். நாங்கள் எல்லாம் போய் தான் நாங்கள் எல்லாம் தான் ரிசல்ட் வாங்கினோம். என்ன ரிசல்ட்னு சொல்லு. ஜிசிஎஸ்சி ரிசல்ட், ஜிசிஎஸ்சி ரிசல்ட், அப்புறம் மெடிக்கல் ரிசல்ட், எத்தனையோ ரிசல்ட்கள் இருக்குது. லைஃப்ல எத்தனையோ ரிசல்ட் இருக்குது. அவனுடைய லைஃபினுடைய முதல் ரிசல்ட் அதான் ஜிசிஎஸ்சி. ஜிசிஎஸ்சிங்கிறது நம்ம ஊர்ல 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இங்கே ஜிசிஎஸ்சி. ஓகே, ஸோ ஜிசிஎஸ்சி ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ நல்ல சூப்பரான மார்க் வாங்கியிருக்கலாம். இப்போ ஜிசிஎஸ்சியை பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹையஸ்ட் லெவல் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேடு லெவல்னு சொல்கிறாங்க. லெவல் 9, ஹையஸ்ட் கிரேட் லெவல் 9, லெவல் 8, லெவல் 7 அப்படி போயிட்டே இருக்கும். பாஸ் கிரேட் வந்து 4ன்னு நினைக்கிறேன். 4 பாஸ் கிரேட் வந்து 4. இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com 4ல இருந்து அப்படியே மேலே போகணும். கேட்டிங்களா? ஸோ ஆண்டனுக்கு வந்து பல பாடங்கள்லையும் 8, பல பாடங்கள்லையும் 9 வாங்கியிருக்கிறான். அவனுக்கே கொஞ்சம் இதாத்தான் இருக்குது இந்த ரிசல்ட் நமக்கான. ஏன்னா பயங்கரமான உழைப்பு. கேட்டிங்களா? கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஏன்னா ஆண்டனா பார்த்தீங்கன்னா ஆண்டன் வந்து நம்ம யூடியூப் ஃபேமிலி வந்து பார்த்து வளர்ந்த பிள்ளை. சின்ன குட்டியாக இருக்கும்போது அந்த கார்டனில் அந்த BMW சின்ன ஒரு டாய் காரை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருப்பான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்பவே வந்து அவனுக்கு வந்து நிறைய பேருக்கு அவனை பிடிக்கும். அவனுக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர்லாம் எழுதி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட ஒரு சைல்டு. அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், அவன் ஒரு அவனுடைய அகாடமி லைஃப்ல ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கிறத ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கூடயும் ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுல பொறாமப்படுறதுக்கோ இல்லை என்னக்கா ஒரே பொங்கச்சியா இருக்குலாம் சொல்லாதீங்க. ஒரு கடின உழைப்பினுடைய பலன் நம்ம கையில கிடைக்கும் போது அதை இது பண்றது, அவ்வளவுதான். bestmarriagematch.com இணையத திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 45. இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க MBBS MRCGP முடிச்சுட்டு டாக்டரா NHSல UKல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவங்களை டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-607-1664 இந்த நம்பர்ல நீங்க சர்ச் பண்ணா இவரை பற்றியான முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இவரை டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நல்ல மணமகள் வந்து ஆண்டனை பொறுத்தளவுல ரொம்ப அமைதியான பையன். ஸ்கூல்ல ஈவன் அந்த நர்சரியில இருக்கும்போது கூட அவன் பெருசா எல்லாத்து கூட விளையாட மாட்டான். அப்ப வந்து எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ பிள்ளை எல்லாத்து கூட பழக மாட்டாங்க, அதிக ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்ட்டு. ஆனா அந்த இதெல்லாம் போக போக இப்ப அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போறான். அவனாவே சாப்பிட போறான் பிள்ளை ஃப்ரெண்ட்ஸுகளோட. திடீர்னு அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த வயசுல வரும்போது வருது. ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பல வீட்டுல பிள்ளைங்கள் அப்படி இருப்பாங்க, நம்மளோட பயந்துகிட்டு பிள்ளை ஒரு மெச்சூரிட்டி இல்லையோ அப்படிலாம் நினைப்போம். ஆனா அந்த ஸ்டேஜுகள்ல வந்துரும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துரும். அந்த ஸ்கூல்ஸும் வந்து அதை நல்லா கொண்டு வருவாங்க. கேட்டீங்களா? ஸோ பார்த்தீங்களா டீ இதில் ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆண்டனோட கிளாஸ்க்கு ஜஸ்ட் வெளியில் நின்றுட்டுருக்குறோம். இப்போ வந்து வெளியில் வந்து ஆண்டனோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள்.
ஸோ இது வந்து அவன் ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க் பண்ணுற புக்ஸு. ஸோ இதெல்லாம் நானும் ஆண்டனும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் கோத்ரூ பண்ணி எப்படி பண்ணியிருக்கிறான், எப்படிலாம் ப்ரோக்ரஸ் இருந்திருக்குதுங்கிறது வந்து இந்த புக்கை பார்த்தாலே நமக்கு ஓரளவு தெரியும். ஸோ நானும் அவனை இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக. இனி என்ன நடக்கும்னா, இது முடிஞ்சதும் டீச்சர் வந்து உள்ளே கூப்பிடுவாங்க. உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு இவனை பற்றியான ஒரு ரிப்போர்ட் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. 19 போனது இந்த நாட்டை விட்டு வெளியில், அதுக்கடையில் டூர்லாம் போயிருக்கிறோம், பட் இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ளே தான் போயிருக்கிறோம். இங்கிலாந்தை விட்டு வெளியில் வந்து இன்றைக்கி தான் போகிறோம், 3 வருஷத்துக்கு அப்புறம். அதாவது சுவிட்சர்லாந்து அங்கே ஹாலிடே போகிறோம். இன்னைக்கு திறக்குது என்னடா என் பிள்ளை, சூப்பர் பிள்ளை, சூப்பர் குட்டி, சூப்பர் குட்டி. என்னம்மா முடியெல்லாம் வெட்டி பிள்ளை ஜம்முன்னு போகுது ஸ்கூலுக்கு. இன்னைக்கு ஓகே, எல்லாத்துக்கும் ஹை சொல்லு, ஆல் தி பெஸ்ட். Okay, name of the Father and of the Son and of the Holy Spirit. Our Father who art in heaven, hallowed be. நிறைய பேர் என்கிட்ட எப்போவுமே நம்ம ஆண்டன் அகஸ்டின் வந்து A level ரிசல்ட் வந்தப்போ நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கும் எனக்கு இமெயில் வரும், அக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கா, என் பிள்ளை வந்து 12th எக்ஸாம் எழுதும்போது, என் பிள்ளை A level எக்ஸாம் எழுதும்போது அந்த வீடியோ நாங்கள் திரும்ப போட்டு காமிச்சோங்க. அது ரொம்ப பயனுள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஏதோ எத்தனையோ பேருக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குதுன்னா அது வந்து உண்மையிலே வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப மனநிறைவாக செய்யக்கூடிய வீடியோக்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு இதாக அமையும். ஏன்னா GCSE ஏதாவது இடத்துல நின்றுட்டு பேசுவோமா, இது வந்து ஆடுது கேட்டிங்களா. வந்து நம்ம தமிழ் கடையில் போய் காய்கறி வாங்க போகிற இடையிலையாக்க இந்த கதையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்த யூகேல, அதாவது இங்கிலாண்டை பொறுத்தவரையில் இங்கே உள்ள படிப்பு எப்படின்னா, 6ஆம் கிளாஸ் முடிய வர உங்களுக்கு வந்து பிரைமரி ஸ்கூல், 7லேருந்து 11 வரை செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் அதோட உங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் A level இருக்குது. அது வந்து சில ஸ்கூல்ல A level இருக்கும். A levelக்குன்னு போகக்கூடிய பிள்ளைங்க A levelக்கு போகலாம், இல்லைன்னா A level போய் அப்புறம் யூனிவர்சிட்டி போய் அப்படி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த GCSEல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போவாங்க. இந்த நிறைய காலேஜஸ்லாம் இருக்கும், ஹேரோ காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கும். இந்த காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி கிடையாது. காலேஜ் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய தொழில் கல்விகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த தொழில் கல்வியை படிச்சுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி, யூனிவர்சிட்டி போகாமல் இன்னொரு ட்ராக்கில் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா எல்லாருக்கும் வந்து அகடமிக் இது இருக்காது, அப்படி தானே. நாடு எப்படி வச்சிருக்குதுன்னா, ஒரு அகடமிக்காக நம்ம வந்து இப்போ GCSE முடிச்சு GCSEல நல்ல ஹை ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு A levelக்கு போக முடியும். அப்போ ஹை ஸ்கோர் வாங்காத பிள்ளைங்கள்லாம் அப்படி போயிருமான்னு சொன்னால் கிடையாது. அவங்களுக்குன்னு தொழில் கல்விகள், பிடெக் அந்த மாதிரி தொழில் கல்விகள் இருக்குது. அது அவங்களுக்கு என்னென்ன இது ஏரியாவில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நோக்கி அவங்க பயணிச்சுக்கலாம். அது இப்படி தான் அந்த நாட்டில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம். கேட்டிங்களா, நம்ம நாட்டை மாதிரி தான். நம்ம நாட்டில் ஃபுல்லாக 12th வரை முடிப்பாங்க. இங்க வந்து GCSEங்கிறது ரொம்ப இதா இருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க எக்ஸாமுக்கு, பிள்ளைங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு. பொதுவா இந்த நாட்டுல எல்லாம் இந்த நாட்டுல நம்ம வந்து எல்லாமே வந்து நியூ தானே. நம்ம இங்க யாருமே வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம், நம்ம எழுதின சிஸ்டம் கிடையாது, நம்ம படிச்ச சிஸ்டம் கிடையாது, கம்ப்ளீட்லி இங்க டிஃப்ரெண்ட். அதனால இதான் நான் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் போடுறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து ஸ்டேட் ஸ்கூல் தான், என்னது நம்ம கேத்தலிக் ஸ்கூல், எல்லாருக்கும் தெரியும் கேத்தலிக் ஸ்கூல் தான். ஸோ அதனால சூப்பரான ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் படிப்பும் ரெண்டும் சேர்த்து தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த GCSEனுடைய அந்த ப்ரிப்பரேஷன்னா ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஸ்கூலில் நான் சொல்கிறது கிராமர் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு அதெல்லாம் பற்றி நான் பேசல. ஸ்டேட் ஸ்கூலில் இயர் 9 9ஆம் கிளாஸ்லேருந்தே வந்து தொடங்கிடுவாங்க. ஆண்டனை பொறுத்தவரை 9ஆம் கிளாஸ்லேருந்தே தொடங்கிட்டாங்க. அப்போ முதல்ல வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து, அப்போ முதல்ல GCSE கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது பிள்ளைங்க ஒரு 50% மார்க் எடுப்பாங்க. அப்புறம் போக போக ஒரு 60%, ஏன்னா அவங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் கவர் ஆக 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 அந்த மார்க்கும் கூடிக்கிட்டே போகும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காலத்துலேயும் அப்படி தானே, ஒரு புக்கை எடுத்து விரிச்ச உடனே அந்த காலத்துலலாம் எப்படி டிவி நமக்கு இருந்துச்சு, டிவியில் இது பண்ணுவோம், இல்லைனா வந்து கதை பேசுகிறது, இல்லைனாவே உறங்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கும் வந்து அதுகளை எப்படி நம்ம மோட்டிவ், ஒரு பேரண்டாக இருந்துன்னா என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னியாச்சுன்னா, சில நேரங்களில் நான் நினைப்பேன் ஹெல்ப்பே பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி தானே. அவங்களுக்கு அதை சொல்கிறோம் இதை சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டாமல் இருந்தால் நல்லது. ஆனாலும் நமக்கு மனம் பொறுக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து பிள்ளைகள் வந்து எவ்வளவு நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், இப்போ எங்கள் ஆண்டனை பொறுத்தவரையில் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நல்லா படிப்பான், நல்ல மார்க் வாங்குவான். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டப்புன்னு போகும்.
ஏன்னா அவனுக்கு அந்த அந்த ஒரு மோட்டிவேஷன் போயிடும், எல்லாம் போயிடும். அது வந்து இது போய் ஒரு மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்சியா இருக்கும் போயிட்டே இருக்கும்போது. ஒரு ஒரு லெவலாவே போகாது. உண்டா இல்லையா ஆண்டனுடைய இதுல? ஆமா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். சில நேரம் டாப் லெவல்ல இருப்பான், 95 அப்படிலாம் வாங்குவோம். எல்லாம் 100 எல்லாம் மேக்ஸ் எல்லாம் சென்டம் பயங்கரமா இருக்கும். அடுத்த எக்ஸாம் பார்க்கும்போது எல்லாத்துலயும் கீழே இருக்கும், இல்லைன்னா 1-2 பாடத்துல கீழே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பேலன்ஸே இல்லாம இருந்தீங்க. எங்க பொழைச்சு இந்த பையன் வரப்போறான் அப்படின்னு தான் நாங்க ஒரு அப்பா அம்மாவா பயந்துட்டே இருந்தோம். மாதிரி இன்கன்சிஸ்டன்சியா இருப்போம். நம்ம நினைக்க ஒரு பிள்ளை படிச்சா படிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லா அப்படி இருக்கணும். ஒரு பேரண்டா அப்படிதான் நம்ம வந்து நினைப்போம், அப்படித்தானே? ஆனா மேல போவாங்க, கீழே வருவாங்க, ஒரே குழப்பமா இருக்கும். என்னடா என்னடா என்னடான்னு ஒரே குழப்பமா இருக்கும். இதுக்கு இடையில இவங்களுக்கு வந்து ஜிசிஎஸ்சிக்கும் இவங்க படிக்கணும், ஏ லெவல் அடுத்தது என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்க போறோங்கிறது இவங்க வந்து மனசுல போட்டு வச்சுக்கணும். ஏன்னா வந்து எங்கே எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னே எல்லாத்தையும் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி விடணுமே. ஸோ அதையும் அவங்க மனசுல போட்டுக்கிட்டே இருக்கணும், எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறேன், எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன். நான் ஆண்டனுடைய விஷயத்த சொல்றேன், எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்குன்னு பாத்துக்காங்க. ஆண்டன் வந்து இயர் 9 போனோடனே என்ன சொன்னா, நான் வந்து கெமிஸ்ட்ரி எடுப்பேன்னு சொன்னான். இம்பீரியல்லாம் போய் பார்த்தாங்க. இவனுக்கு வந்து இம்பீரியல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கெமிஸ்ட்ரியில் அவ்வளோ இவனுக்கு பயங்கர அட்டாச்மெண்ட்டு, பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தான். போக 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 கெமிஸ்ட்ரி மேலே ஒரு ஈர்ப்பே இதாயிருச்சுது இல்லை. அதுக்கப்புறம் போக 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 அவன் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி வேண்டாம், நான் வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கேன்ட்டான். எங்களுக்கு வந்து இந்த அகஸ்டின் பயம் பண்ணானே அதே மாதிரி தான் எங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுச்சுது. ஏன்னா புள்ள 7ஆம் கிளாஸ்ல இருந்தே நான் கெமிஸ்ட்ரி 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 எடுப்பேன்னு சொல்லி ஈவன் சயின்ஸ் டீச்சருமே அவனை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல உள்ள சயின்ஸ் டீச்சர் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த மாதிரி எடுப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் 9ஆம் கிளாஸ் முடியும் போது சொல்றான், நான் எனக்கு கெமிஸ்ட்ரி வேண்டாம், நான் எக்கனாமிக்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னான். ஓகேடா, நீ வந்து அதுக்கு பிள்ளைங்க நம்மகிட்ட இப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சொல்லும் போது பேரண்ட் நாங்க படிச்சுக்கிட்டு என்னடானா உடனே அப்போஸ் பண்ணக்கூடாது. ஓ நீ இவ்வளோ நாள் இதை தானே சொல்லிட்டு இருந்த, ஐயோ இப்போ திடீர்னு நீ இது பண்ற, உனக்கு என்ன அது இல்லையான்னு சொல்லி நம்ம உடனே அவங்கள அப்போஸ் பண்ணனா அவங்க ரொம்ப அப்பதான் அவங்க தன்னிச்சையா வேற ஏதாவது ரொம்ப ரொம்ப இதை பண்ணி இவங்ககிட்ட என்ன சொல்லி நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லையேன்னு சொல்லி அவங்க அதை ரொம்ப பணம் உடைஞ்சிருவாங்க. அப்ப வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அஸ் அ பேரண்ட். மனம் உடைஞ்சிருவாங்க. ரெண்டாவது அவங்களோட ஒரிஜினாலிட்டி விட்டுட்டு வேற எதையோ நமக்காக சூஸ் பண்ணிடுவாங்க. நமக்காக போய் அவங்க அப்பா பேரண்ட்ஸ் இவ்வளவு கவலைப்படுறாங்களே அப்படிங்கறக்காக அவங்க வந்து நமக்காக எதையோ ஒண்ணு சூஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு. ஸோ அவன் வந்து அப்படி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் ஓகேடா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்போ வந்து இயர் 9ல வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்னு சூஸ் பண்ணணும் கேட்டிங்களா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். அப்போ அவன் வந்து பிசினஸ் ஸ்டடியை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். அதே போல ஃபர்தர் மேக்ஸும் சூஸ் பண்ணான். அதே மாதிரி இவருக்கு ஃபர்தர் மேக்ஸ் அதுக்கான எக்ஸாம் வந்து இயர் 10லே நடந்து முடிஞ்சிருச்சுது. இந்த பிசினஸ் ஸ்டடீஸ் இந்த ஃபர்தர் மேக்ஸ் ஏற்கனவே பண்றது இதெல்லாம் வந்து ஃபர்தர் மேக்ஸ் இருந்தால் தான் அவனுக்கு எக்கனாமிக்ஸ் போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இது அவனுக்கு இருந்தனால அதெல்லாம் ஏற்கனவே பண்ணி அதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க கேட்டிங்களா. ஸோ இது இப்படி தான் எங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஒரு இயர் 10 வரும்போது, ஒரு இயர் 10 கடைசியில் வரும்போது ஓகே இந்த பையன் சப்ஜெக்டை கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பிடிப்பு வந்தாலுமே தலைவர் இடையில சொல்லிக்குவாரு 50-50 வர்றது உண்டா இல்லையா, இல்லடா நீ சூஸ் பண்ணி சொல்லுடா 100%. இப்படி ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருந்துச்சு கேட்டிங்களா. இது கன்ஃபியூஷன். இது ஏ லெவலுக்கு நம்ம எப்போவுமே நான் வந்து சொல்றது என்னன்னா, ஏ லெவலுக்கு நம்ம எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும்னா எப்படி பார்த்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும்னா எது வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்க போகிறீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏ லெவலில் ஃபர்தர் மேக்ஸ் இருக்கணும். ஃபர்தர் மேக்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் கேட்டிங்களா. இப்போ வந்து ஆமாம், இப்போ வந்து இவன் வந்து மெடிக்கல் இதுக்கெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஆப்ஷன் அதுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அதுக்கு போக முடியும். ஆமாம், கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் உங்களுக்கு மெடிசன். இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பயாலஜி எல்லாம் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு மெடிசன் போடணும், கெமிஸ்ட்ரி இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து போட்டிருப்பாங்க என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ். உங்களுக்கு பிள்ளைங்க வந்து மெடிசன் போடணும்னா என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட், இந்த மெடிசனுக்குள்ள என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ல போட்டிருப்பாங்க ஏ லெவலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் பேரண்ட்ஸ் முதலே போய் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா என்னென்ன இதெல்லாம் எடுக்கணும் ஏ லெவலில் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதனால எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தாலும் எந்த கோர்ஸுக்கும் போயிடலாங்கிறது ஓகே. ஒரு பரந்த கோர்ஸ்களுக்கு அப்படி இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து
வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம போகக்கூடிய அந்த கோர்சஸோடைய என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம முதல்ல பார்த்து வச்சுக்கணும். ஓகே, எதுக்கு வந்து ஜிசிஎஸ்சி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க கேட்டீங்கன்னா, ஜிசிஎஸ்சியில் நல்ல மார்க் இருந்தால் தான் ஏ லெவலுக்கு போக முடியும். அது ஃபர்ஸ்ட். இது சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிசிஎஸ்சி மார்க்கையும் அவங்க பார்ப்பாங்க. வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அந்த அவங்களுடைய என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்டில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளில் அவங்க வந்து ஜிசிஎஸ்சியில் எத்தனை 9 எடுத்துருக்குறாங்க, எத்தனை 8 எடுத்துருக்குறாங்க. கேம்பிரிட்ஜ் மாதிரி யூனிவர்சிட்டிலாம் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. கேட்டிங்களா, கேம்பிரிட்ஜ் மட்டும் இல்லை, பல யூனிவர்சிட்டியில் வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் இது பல இடங்கள்ல அந்த ஜிசிஎஸ்சி ஸ்கோர் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் ஆகும். அதனால் இப்போ நம்ம ஊரில் சொல்லணும்னா 10th மார்க் குறைவாக எடுத்தாலும் பரவாயில்ல, 11th 12th போய் நம்ம கேட்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி நினைப்பு வந்து இங்கே இருக்கக்கூடாது. இங்கே வந்து ஜிசிஎஸ்சிலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவா உங்களுக்கு ஜிசிஎஸ்சியில் முடியலன்னா பரவாயில்ல, ஏ லெவலில் போய் ஏதோ கொஞ்சம் ஒரு பார்டர் லைனில் இருக்கிறோம், ஏ லெவல் எனக்கு கிடச்சிருச்சுதுன்னா கூட ஏ லெவலில் போய் நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம், இல்லைன்னு இல்லை. பட் பெட்டர் டு பி ஸ்ட்ராங் இன் ஜிசிஎஸ்சி. கேட்டிங்களா? அப்போ தான் வந்து அது அந்த இது வந்து அகடமிக் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு அது ஒரு ஸ்ட்ராங் ஒரு பில்டப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டிகிரிலாம் முடிச்சு ஜாபுக்குலாம் போகும்போது கூட சில இடங்கள்ல வந்து ஜிசிஎஸ்சி மார்க்கையும் பார்க்குறாங்க. ஏ லெவல் என்ன கேட்டதுல ஏ லெவல் நிறைய இடத்துல பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு இது கேட்டிங்களா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜிசிஎஸ்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ஏ லெவலில் மாதிரி ஏ லெவலில் நீங்கள் 3-4 சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஜிசிஎஸ்சியில் நிறைய சப்ஜெக்ட்ஸ், மினிமம் நீங்கள் 24 பேப்பர்ஸ் நீங்கள் எழுதணும் மினிமம். கேட்டிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸ்னா அதுக்கு வந்து இத்தனை பேப்பர் இருக்கும், இத்தனை எக்ஸாம்ஸ். பேப்பர்னா இத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமும் 1.5 மணிக்கூர் 2.5 மணிக்கூர் இந்த மாதிரி. சாதாரணமா அவரேஜா ஒரு பேப்பருக்கு இப்ப இங்கிலீஷ்னா அதுல 3 பேப்பர் இருக்கும். ஆமா, ஹிஸ்டரினா 3 எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. அதான் அந்த எக்ஸாம் டேட்ஸே நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமே ஒரு 1.5 மாசம் அப்படி ஒரு 2 மாசம் ஃபுல்லா போகும். மேல தொடங்கி ஜூன் ஒரு மாசம் ஃபுல்லா கண்டினியூஸா இருக்கும் இந்த எக்ஸாம். அது மாதிரி காலையில் மத்தியானம் எல்லாம் எக்ஸாம் இருக்கும். சில டைம்ல ரொம்ப நமக்கு இதாக இருக்கும். அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேப்பர் அதான். அதனால அவங்களுக்கு என்னடான்னா வால்யூம் ஆஃப் ஸ்டடி, மொத்த படிப்போடைய அந்த எண்ணிக்கை வந்து நிறைய. அதனால தான் அந்த பிள்ளைங்க வந்து சில நேரங்களில் எக்ஸாமில் சில எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்க, சில எக்ஸாம் வந்து கம்மியாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ கேட்டிங்கன்னா என்னதான் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கு அது இதுன்னு நம்ம போட்டாலும் பேரண்ட்ஸோட கண்டிப்பு இருக்கணும், புஷ் இருக்கணும். பிள்ளைங்களை புஷ் பண்ணணும் படிக்க வைக்கிறதுக்கு. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆளுங்க சொல்லுவாங்க, ஐயோ அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இதுதான். நாளைக்கு வந்து வேலை இல்லாம பெனிஃபிட்ல இருக்கும்போது மென்டல் ஹெல்த் யார் கொண்டு கொடுக்க போறா? இப்போ பிள்ளைங்களை 5 விளையாடுறது 50 விளையாது. அது வந்து உண்மை. அதனால புஷ் பண்ணுறதுக்கு வந்து நீ இதைத்தான் படிக்கணும் அது வந்து தப்பு. ஆனா ஒரு பிள்ளைய வந்து அவனுக்கு வந்து அவனுடைய பிரெயினை மோல்டாக்கி நீ படிடான்னு சொல்றதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஓகே, நம்ம அவ்வளவு சொன்ன பிறகும் சில பிள்ளைங்க வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் சொன்ன பிறகு இந்த அகடமிக்கா அவங்களுக்கு போக முடியாம இருக்கலாம். அது தப்பு கிடையாது. அவங்களுடைய இந்த இயர் 9, இயர் 10, இயர் 11 இந்த 3 வருஷமே அவங்களுடைய பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இது. ஓகே, ஒரு பிள்ளை வந்து அப்படி போய் அது யூனிவர்சிட்டி அப்படி போகும். இன்னொரு பிள்ளை வந்து பிடெக் இல்லைன்னா காலேஜில் இந்த மாதிரி தொழிற்கல்வியை பிடிச்சி அப்படி போகும். அவங்க அதில் பிடிச்சிக்குவாங்க. இது வந்து இது ரெண்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெறும் கேமில் போய் ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு போய் அது வந்து லைஃபை இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்காம பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஐயோ இது எந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓகே படிச்சு நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் வந்து பிள்ளைகள் பெரிய இது. பேரண்ட்ஸ் அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எவ்வளவுதான் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மார்க் வர மாட்டாங்குது, சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏற மாட்டாங்குது அப்படின்னு இருக்கும்போது பேரண்ட் நினைக்கணும், ஓகே அதுல இந்த பிள்ளைக்கு வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அகடமிக் இப்படி யூனிவர்சிட்டி இப்படி போகிறதுல அந்த பிள்ளைக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. டீச்சர்ஸ்ட்டு அப்போ தான் நம்ம பேசணும். ஓகே, மேபி காலேஜ் போய் இந்த மாதிரி தொழில் கல்வியை படிச்சுக்கிட்டா அவன் இன்ட்ரெஸ்டாக இருப்பான், அதில் போய் அவன் இது பண்ணிக்குவான் அப்படிங்கிற அந்த இதை வந்து பேரண்ட்டும் உணரணும். பேரண்ட்ஸும் அதுக்கு வந்து டீச்சர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நாட்டில் எந்த டீச்சர்ஸ் நீங்கள் இயர் 9, 10லலாம் அவங்களுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும்போது நீங்கள் போய் கேட்கலாம் என்னென்ன மாதிரி இருக்கிறான். ஓகே, இந்த நிலையில் இருக்கிற என் பொண்ணு என் பையன் நாங்கள் வந்து எப்படி இது பண்ணுறோன்னு அவங்க அழகாக சொல்லி தருவாங்க. அதனால் இதில் போனால் தான் இதில் போனால் தான் இல்லை. இதுல ஐயோ நம்ம பிள்ளை இவ்வளவு சொல்லி நல்லா படிக்க மாட்டாங்க, இது மக்கு பிள்ளை
பல பேரண்ட்ஸ் பண்றது இப்படிதான், இது மக்கு பிள்ளை இது படிக்காது அதனால வந்து இது எந்தாலையும் போட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தேவையில்லை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நம்ம அப்படியே அமைதியா இருந்துட்டோம்னா அவங்க வந்து தொழிற்கல்வியை எடுத்து அதுல போறதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி கேமுகள் இதுகள் எல்லாம் ஓவர் நைட்ல போய் உட்காந்து விளையாண்டு எடுத்து அதுக்கு பிறகு லைஃப் அந்த ஜிசிஎஸ்சிலையும் மார்க் இல்லாம அப்படியே லைஃபே போயிரும். அதுதான் நான் சொல்றேன். புரிஞ்சுதா? நான் ரொம்ப நிறைய இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஜிசிஎஸ்சி இப்போ பிள்ளைங்க இப்போ ஜிசிஎஸ்சி இயர்ல இருக்கிறவங்க இல்லை இயர் 9ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டீங்களா, இல்லை செகண்டரி ஸ்கூல்ல என் பிள்ளை இப்போதாக்கா கொண்டு சேர்த்துருக்கிறேன் பயமா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து பயப்பட வேண்டாம். இட்ஸ் அ ப்ராசஸ் தான், இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் வாட் சில்ட்ரன் வாண்ட்ஸ். அவங்க என்ன துறையில் போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்கள வந்து அன்னக்கம் காட்டாமல் நம்ம விட்டுட்டோம்னா அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இன்னும் ஒரு காரியம் நாங்கள் வந்து அஸ் அ பேரண்ட் நாங்கள் பண்ணது, ஃபேமிலி ப்ரேயர் வீட்டில் பண்ணுவோம், மாஸ்க்கு போவோம், அது சர்ச்சுக்கு போவோம், அதெல்லாம் விட காரில் ஏறி எழுந்ததும் அது அவங்கள ஸ்கூலில் கொண்டு விட போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து எங்கேயாவது டூருக்கு போகிறதா இருந்தாலும் எங்கே போகிறதா காரில் ஏறி உட்கார்ந்ததுமே நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணுற நேரம் எல்லாம் இவங்க ஸ்டடீஸ்க்கும், அதாவது என்ன காரியம்னா கடவுளே உம்முடைய விஸ்டம், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் அண்ட் பவர் இந்த 4 என் பிள்ளைகளுக்கு கொடும் அப்படின்னு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுவோம். இந்த ப்ரேயர் வந்து ப்ரேயராக மட்டும் வந்து பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு சடவாக இருக்கும். சில இதில் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பாங்க, என்னடா இப்படின்னு இருக்கும்போது நம்ம இப்படி ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கே வந்து கடவுளுடைய ஞானம் நமக்கு வரப்போகுது, கடவுளுடைய ஒரு விஸ்டம் வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த நம்ம சொல்ல அவங்களுக்கு அந்த மண்டையில ஏறும்போது அதுவே அன்கான்சியஸா அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்வீங்க அதெல்லாம் சொல்லி அப்படியே அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு பதிஞ்சு உள்ள ஒரு சீடு போல உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு டெய்லி பயிருக்கு தண்ணி ஊத்துற அப்படி ஒரு பவர் கொடுத்துட்டே இருக்கும். கடவுளுடைய சக்தியும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளே அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கும். அதனால அது ஆஸ் அ பேரண்ட் நாங்க பண்ணது அவங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அதுக்காக வந்து எல்லாரும் இப்படிதான் பண்ணணும்னு நான் சொல்ல, நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நான் அது 4 காரியம் கண்டிப்பா நான் இது பண்ணுவேன். ஆண்டன் வந்து இந்த எக்ஸாம் எப்படி எழுதுனா, எப்படியெல்லாம் அதை மோட்டிவேட் பண்ணாங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன், அதை கேளுங்க. இப்ப பாருங்க, ஆண்டன் நம்ம விழா நாயகன் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஆண்டா, how do you feel about your GCSE results? I feel good. Good? Only good? Yeah, very good. Very good. Yeah. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு உனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதா? Yeah. இப்போ when did you start working for, I mean, when did you start doing GCSE work? Which year? Year 9. Year 9ல என்ன கொடுத்தாங்கடா உனக்கு? கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்களா ஸ்கூல்ல? GCSE கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்தாங்களா? Yeah. ஓகே. ஏன்னா ஆண்டன் வந்து எல்லாரும் பார்த்து வளர்ந்த பிள்ளை. நம்ம யூடியூப்ல வந்து ஆண்டன் குட்டி பிள்ளையா இருக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் ஆண்டனை. அதனால அவனுக்கு பெரிய பிள்ளையாகி இவன் பயங்கர வெக்கம் பட ஆரம்பிச்சிட்டான். ஓகே, உனக்கு இப்போ GCSE நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி இப்படி நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு நீ வாட் டிட் யூ டூ? ஹவு டிட் யூ அச்சீவ் திஸ்? வாட் 3 things you did? Only tell 3 things, okay? Then I will leave you free. Be consistent in your work. Make sure that you focus on having more quality in your revising rather than the amount of time you take, the amount of hours you put in. Focus more on quality. And the last one is don't overwhelm yourself too much or else you'll get burnt out. பார்த்தீங்களா, ஜென்சி கிட்ஸ் பயங்கரமா சொல்றாங்க, டோன்ட் ஓவர்வெல்ம், டூ மச் ஆஃப் ஓவர்வெல்ம் பண்ணிங்க நீங்கள் பேர்ன்ட் அவுட் ஆயிருவீங்க, அதுக்கப்புறம் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால நல்ல ஸ்லோ பேஸில் போங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டாவது உள்ளது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது குவாலிட்டியாக ரிவைஸ் பண்ணுங்க. சும்மா ரிவைஸ் பண்ணுறோங்கிறக்காக விடான்னு வாசிட்டு போகக்கூடாது. அப்படி தானேம்மா? குவாலிட்டியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணால் அதுவே உங்களுக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? Be consistent. ஓகே, இந்த 3 இதுவும் இருந்தனால நல்லா வந்து உருண்டு எடுத்து வர முடிஞ்சது. அப்படித்தானே? இப்போ வந்து சரி, ஓகே, 3 இதுக்கு வந்து ஒரு என்ன குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறேன்? வாட் டு யூ திங்க்? வாட் குவாலிட்டி யூ ஷுட், வாட் யூ ஐ டோன்ட் நோ வாட் குவாலிட்டி, because you are going to now go for A level. அப்படித்தானே? So what quality you think you should have? You should mostly be hardworking and
like self-disciplined and like passionate. பேஷனட், ஹார்ட் ஒர்க்கிங், செல்ஃப் டிசிப்ளின், இந்த மூணும் இருக்கணுமா? படிக்கிறதுல பேஷனேட் இருக்க முடியுமா? Like motivated. Like, பி மோட்டிவேட்டடா? எது நீ motivate ஆகும்? ஆமா, நீ எப்படிடா உனக்கு அவன்கிட்ட கேட்பான், நீ எப்படிடா மோட்டிவேட் பண்ணிக்குவா அவனைய படிக்கும்போது? சில நேரம் போர் அடிக்கல, அப்போ எப்படி நீ மோட்டிவேட் பண்ணிக்குவ? just knowing that like if I keep working, then I can get like the best grades possible. It's only done like through hard work, so I have to keep going. புரிஞ்சா? எப்போவுமே அவன் ரிசல்ட்டை பற்றி தான் நினச்சிட்டே இருப்பானா. நான் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். அந்த isn't it? He's only thinking of the goal. So even if you feel down sometimes, you keep motivated. Yeah? Very good Anta, very good. சல்லக்குட்டி. ஓகே, உனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க, அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லுன்னு அப்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை பேர் நீ எக்ஸாம் எழுதும் போதே ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ தோணுது, உலக தமிழ் மக்களே உனக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பாங்கன்னு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லு. Thank you a lot. I appreciate the thanks. Okay. How much? Okay. இது நம்ம இப்போ how much do you think prayer help? Did you pray for it? Did you pray to God? Yeah. எவ்வளவு ப்ரேயர் பண்ண? Like a lot. நீ என்ன ப்ரேயர் பண்ண கடவுள்கிட்ட? இந்த ஜிசிஎஸ்சிக்காக நீ என்ன ப்ரேயர் பண்ண? I just did like I just prayed like personally. Personally. அதெல்லாம் வீடியோல சொல்ல முடியாதுன்னா? I did my own prayers. Your own prayers. So அதெல்லாம் வீடியோல சொல்ல முடியாது, அதெல்லாம் personal prayers. Okay, but he did pray a lot. Okay, and do you think that helped you as well? Yeah. Okay. Great. Thank you, Anton. பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஆண்டன் குட்டியோட ஸ்டடி ஏரியா. இதான் கேட்டிங்களா? சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக அவன் க்ளீன் பண்ணியிருக்கிறான். ஏன்னா ஜிசிஎஸ்சி அது அதாவது 7ஆம் கிளாஸ் தொடங்கினே இருந்த அவன் ஒர்க் அவுட்ஸ் என்ன செய்த பேப்பர்ஸ் எல்லாமே இதில் ஃபுல்லாக அடைஞ்சு இருந்துச்சு. இது கேட்டிங்களா? ஸோ இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இப்போ அடுத்தது திஸ் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் A level. அப்படி தானடா? This is getting for A level. Okay. இப்போ அடுத்து A level. அவனுக்கு ரொம்ப கார் பிடிக்காதனால கார்லாம் ஒட்டி வச்சிருக்கான். ஓகே, அதனால இப்போ இந்த ரூம் இப்போ இந்த ஏரியா A லெவலுக்கு ரெடி ஆகுது. அவனுக்கு பேகை காணிக்கேன். இந்த பயலை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பேக் வாங்க மக்கான்னா அந்த பிள்ளை வாங்கவே செய்யாது. கேட்டிங்களா? இருக்கட்டும். 7ஆம் கிளாஸ்ல இருந்தே இந்த பேக் ஆனது யூஸ் பண்ணப்படுது. இன்ஃபேக்ட் 6ஆம் கிளாஸ்லேயே வாங்கினதுன்னு நினைக்கிறேன். 6, 7, 8, 9, 10, 11 6 வருஷம் அந்த பேக். ஆனால் நல்லா உழைச்சிருக்குது, எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக இனி இது நல்ல ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, இதில் வச்சிருவோமா? ஆல்ரைட். அக்கா இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கிறது இந்த ரெய்னஸ் லேன் மக்களே, தமிழ் ஏரியா. இது என்னதான் தமிழ் இந்தியன் ஏரியா. இந்த அடையார் பவன், ஆனந்த பவன் இங்கே தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ பூட்டி போட்டிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் 2-3 நிறைய மாதம் ஆச்சுது. இனி அதை அப்படி பூட்டி போட்டுருவாங்களோ என்னன்னு தெரியல, இல்லை திறப்பாங்களா, ஏதாவது ரிஃபர்பிஷ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இங்கே சரவணபவன் இருக்குது. இங்கே நாங்கள் சரவணபவனுக்கு வருவோம், நல்லாயிருக்கும் இந்த சரவணபவன். இங்கே தான் நாங்கள் இப்போ ஷாப்பிங் வந்திருக்கோம். ஷாப்பிங் வந்துட்டு அந்த சரவணபவனில் ஒரு தோசையை அடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அன்னைக்கு உள்ள பாடு. இது இன்னொரு தமிழ் ஏரியா ரேனஸில் என்ன காஞ்சல்ல. அதுலேருந்து இங்கே ஆதவன் கடைக்கு போயிட்டு போகலாமா? இவங்க நினைக்கிறேன் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஊருக்கு. எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா தமிழ்ல எல்லாம் எழுதி இருக்குதுன்னு. வேலன் சில்க்ஸ் எல்லாம் சலூன்லாம் பாருங்க, ராஜா சலூன் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. இந்த ஏரியாவிலையும் நம்ம வடக்கன்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு தாட்சியை பார்த்தியா? ஐயோ ப்ளீஸ், நீங்கள் பேசாமல் இங்கேயும் வடக்கன்ஸ் இருக்கிறாங்க. சாட்சி கடைகளில் எப்படி இட்லி மாவு குமிஞ்சு கிடக்குன்னு பாருங்க. இங்கே இது என்னது? இது பாரு, இது நல்லா இருக்கு. இது புதுசாக வந்திருக்குது. சுவை தான், பட் சுவையிலே புதுசாக போட்டிருக்காங்க. சுவை இது எல்லாமே நல்லா தான் இருக்கும். மெல்மாலாம் பழைய ஆட்கள் என்ன மொத கொண்டு வந்த ஆட்கள். ஓகே, போகலாமா? லண்டன் இனி களைகட்டிடும். கேட்டிங்களா? தீபாவளிக்கு முந்தின ராக்கி இதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் இப்போ ட்ரெஸ்ஸுகள்லாம் உடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி லண்டன் கிடையாது, இனி லண்டன் இந்தியா. கேட்டிங்களா? இன்னைக்கு வாங்கின ஐட்டங்கள்லாம் ரொம்ப குறவு. நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறைய காய்கறி வகைகள் இருக்கிறதுனால காய்கறிகள் இங்கே பாருங்கள், இது நல்லா இருக்கும். கேட்டிங்களா? சாம்பார்
எம்டிஆர் சாம்பார் பொடியை கூட 2-3 இட்லி மாவுகள் 2-3 அவ்வளோதான். ஆண்டன் பெற சொல்லி ஹோட்டலில் போய் நல்லா தின்ட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் டிஃபன் தான் கேட்டிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய GCSE ஜேர்னி இருந்துச்சு ஆண்டன் கூட. இது ஒட்டுமொத்தமாக 3 வருஷ ஜேர்னி. இங்கே GCSE இப்போ இங்கே படிக்கிற பிள்ளைங்க GCSEக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆயத்தத்தை இயர் 9ல நீங்கள் உங்கள் ஸ்கூல்ஸ் தொடங்காட்டா கூட நீங்கள் இயர் 9ல இருந்தே இந்த நான் சொல்கிறது என்னடானா ஆன்லைனில் GCSE கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிள்ளைங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. இயர் 9லேருந்தே ஆரம்பிச்சிருங்க. அதை ப்ராக்டிஸ் மெயின்லி லாஸ்ட் பேப்பர்ஸ் அது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி ஆண்டன் சொன்னதில் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த ரிவிஷன் வந்து ஒரு குவாலிட்டி ரிவிஷனாக இருக்கணும். சும்மா குவான்டிட்டியாக நம்ம நிறைய ரீட் பண்ணணுங்கிறக்காக இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சில பாயிண்ட்களை விட்டு போனாலும் போயிருக்கலாம். நான் ஜென்ரலாக மனசில் பட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆஸ் அ பேரண்ட் எங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சுதோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியலாம். ஸோ உங்களுக்கு இதை உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பிள்ளைங்க நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ கூட சந்திக்கிறேன். until then bye.